பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹும்ம அடுத்து ஃபத்வா தூஹான் 1917 பிறந்து 2003 வஃபாத். ஷாயிரா முகாம் பலஸ்தீனியா, பலஸ்தீன் போயிட்டு ஒலிதர் மதினத்தி நாபிலிஸ்ல பிறந்தாங்க. அஹம்ம ஷவாயிர் பலஸ்தீன் கரணிஷன் 20th செஞ்சுரியில உள்ள முக்கியமான கவிஞர்கள் பலஸ்தீன் போயட்ல இவங்களும் ஒரு ஆள். நாபிலிஸ் தான் படிச்சாங்க. துலூஃபுல் பலஸ்தீனியா இத்மாமத் ஆலிஹா ஜாமித்துல் ஹாரிஜ். ஆனா பலஸ்தீன்ல உள்ள இஷ்யூஸ்னால அவங்களால வெளியே போய் என்ன செய்ய முடியல, படிக்க முடியல. அப்ப தரசக்தி இனாயக்கு ஷஃபீகா ஷாரி இப்ராஹிம் துக்கானோடைய இனாயத்தான் கவர்மெண்ட் தான் படிச்சாங்க. லாஸ்டிமா திராசத்தை நிதிரிசியா குறிப்பா படிச்சது இங்கிலீஷ். அசத் கர்ணி ஷாரல் முத்தன சொல்லுங்க. இப்ராஹிம் துக்கான சக்திக்குன்னு வந்துச்சு, பிரதர்னு வந்துச்சு. வந்து நான் போன இந்த இடத்துலயே கூட நான் சொன்னேன், ரெண்டுமே மாறி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இருக்கட்டும், ஞாபகம் சொன்னேன், ஞாபகம் இருக்கு. பட் ஏதோ அங்க என்ன வருதோ அது எழுதிக்குவோம். ஆனா எங்க பிரச்சனை ஆகும்னா அஹீகா ஷகீகான்னு சொல்லி ஒரு ரெண்டும் ஒரே ஆப்ஷன் 4 ஆப்ஷன்ல வந்தாதான் பிரச்சனை. அது வர வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் எதுன்னு தெரியணும். சரி பார்ப்போம். அது அசரத்தில் குரானி ஷாரின் நபி அஹீஹா இப்ராஹிம். இங்க அஹீன்னு வருது பாருங்க. ஷஃபீக்கு வஹாத இன்கச ஹயாத்து ஃபில் அதாவது குரான்ல இருந்தும் குரான் அசராத்து முத்தநபியோட கவிதை அசராத்து அவங்களுக்கு அதிகமா இருந்துச்சு. ரெண்டாவது அவங்க அண்ணன் கிட்டே அது அவங்களுடைய ஹயாத் அதபி லிட்ரேச்சர் லைஃபையே மாற்றி போட்டுச்சு, புரட்டி போட்டுச்சுன்னு சொல்றான். இந்த தவாலத் முசிபாதி ஹயாத்தியா பாதமா தொஃபா வாலிதுஹா வஹூஹா மாலிமுஹா இப்ராஹிம் தொஃபான். இங்க பாருங்க. ஓ அஹூஹா ஒருவேளை அவங்க அஹூ பேரு இப்ராஹிம், ஷகீக் பேர் இப்ராஹிம் தூக்கானா இருந்தா இங்க வரும்போது வாலிது அஹூ அப்புறம் டீச்சர் இப்ராஹிம் தூக்கான் தனித்த 3மே வருது. ஒரு அஹூஹா மாலிமுஹான் கூட சரி ரொம்ப யோசிக்க வேணாம், இது எப்படி இருக்கட்டும். அவங்க வாலித் அப்புறம் அஹூ இப்ராஹிம் தூக்கான் மல்லிம் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சாங்க, ரொம்ப முசீபத்தை அனுபவிச்சாங்க வாழ்க்கையில. பரத ஷாயிதத்தால் பத்து பாரத மௌத்தி அஹீகி அல் முஹிப். பிரியமான சகோதரன் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட கவிதைகள் வந்து ஃபேமஸ் ஆனது. அதுதான் இன்னைக்கு பக்கத் கமா பக்கத்தில் ஹன்சா அல சஹர். வேதா ஹன்சா எப்படி தன்னோட சகோதரக்காண்டி அழுதாங்களோ, சஹருக்காண்டி அழுதாங்களோ, அதே மாதிரி இவங்களும் தன்னோட சகோதரக்காண்டி அழுதாங்க. மசலா ஷாரஹா அசாசன் ஹபியன் தஜாருபி ஹொப்பி சர்வா மதால் முசாமி. கவிதை எல்லாமே எப்படி இந்த மாதிரி அனுபவமா இருக்குன்னு சொன்னா, எதோட பேசிக்கா இருக்குன்னு சொன்னா ஹுப்பா இருக்கட்டும், தௌரத்தா இருக்கட்டும், அப்புறம் யஹிஜாத் மரத்திலும் சரி, சோசியல் விமனோட ஆதாரமா இருக்கட்டும். இது இப்படிதான் அவங்களோட கவிதையோட பேசி இருந்தது. அதுக்கப்புறம் பதர் ஃபத்வா கிதாபா ஷாரி முந்த அர்பாயினாத் அல்லா தரியத்தில் மஜல்லா ரிசாலா. ஸோ 1940s சொல்லலாம். அர்பாயினாத்தான் அப்படிதான் சொல்லணும். 1940s தான் மஜல்லா ரிசாலால இது எழுத ஆரம்பிச்சாங்க. மஜல்லா ரிசாலா யாரோடது? ரஷாது வந்து மஹரூப் ரசாஃபியா நக்காஷ் யார் ஆரம்பிச்சிருப்பா, யாரோட சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாரு, ஒர்க் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இர்ஷாத் அவர் ஒர்க் பண்ணிருப்பாரு. அவரோட மஜலா வந்து அமல் தானே. ரிசாலா யாரோடது? 2-3 இடத்துல வருது. ஆனா ரிசாலா அங்கே புக் அதான் பின்ன புக் பேக்ல இருக்கா என்னன்னு இருக்கு. ஹசன் ஜெயாத்தோட மஜல்லாவா அது? நல்லா தெரியல. அவரு புக்கு தான் எழுதிப்பாருன்னு பார்த்தோம், மஜல்லா வச்சிருக்கிறாரு. ஓகே. ஹசன் ஜெயாத் யாருன்னு தெரியுதுல்ல. இவரு தாரிகுல் அதபரி நெட்டோட சிலபஸே அவர் புக்கு தான். ஹசன் சையாத்தோடதும் ஹனாஃபா சிலபஸ் இந்த புக்கு தான் பிரிஸ்கிரைப் பண்ணல. மோஸ்ட்லி நம்ம இது எல்லாமே அங்க கிடைக்கும். ஹனாஃபா குறியோட தாகுல் அரபுல் அரபியும், அப்புறம் இது என்ன ஹசன் சையா தாரி. நீங்க உங்க புக் தான் 2 பேரும் கையில வச்சிருக்கிறீங்கல்ல, புக்கோட லாஸ்ட்ல அப்புறமா பாருங்க, இப்ப இல்ல டைம் இல்ல, அப்புறமா மசாதிர் மராஜி பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய பாயிண்ட் அதுல இருந்து எடுத்துருப்பாரு. அவர் கோட் பண்ணிருக்காரு, எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறார். ஓகே. 1940s தான் முதல் அமல்ல தன்னுடைய ரைட்டிங்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. விராத்தி ஹயாத்தியா ஷாரியா
بعد ما ஷவாய் மிஸ்ரி அல மஜ்மூத்தா இவன் ஃபர்ஸ்ட் இந்த கவிதை எழுத ஆரம்பிச்சதுல வந்து அந்த கவிதையை யார் கூட பரிமாறிக்கிட்டாங்க தபாதனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா மிஸ்ர் பயிற்சியோட அதாவது மஹமூத் தாஹா அலிமின் ரசாயில் அல்லது இம்தாத் பாத வஃபாத் ஷஃபீக் மஹமூத் தாஹா கூட தான் அந்த ஷேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. யாருக்கு அப்புறம் அவங்க அன்னை கிட்ட இருந்து அவங்க அண்ணன் ஷக்கீக் இப்ராஹிம் தூக்கான் வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கவிதை எக்ஸ்சேஞ்ச்லாம் இவங்க தான் நடக்குது. அஸ்மாஹா இப்ராஹிம் உம்மு தமாம்னு சொல்லி சொன்னாங்க. அஸ்மா மஹமூத் தர்விஷ் உம்மு ஷாரின் பலஸ்தீன் பேர் வச்சாங்கிறாங்க. இப்ப சாபிரத்தில லண்டன் வக்காம் பிஹா சனத்தை லண்டனுக்கு போறேன். ஆக்சுவலா அவங்க லண்டனுக்கு போறாங்கன்னு தான் வருது, படிக்க போனாங்கன்னு வரல இல்லையா. நமக்கு படிக்க போனவங்க வேணுமாங்க. 2 வருஷம் லண்டன்ல இருந்தாங்க. பட் நோட் பண்ணிக்கலாம், அதர் கண்ட்ரிஸ் போனவங்க அப்படின்னு சொல்லி டிராவல் டு அதர் கண்ட்ரிஸ் போட்டு நோட் பண்ணலாம், பார்ப்போம். பட் படிக்க போனவங்க தான் மெயினா வேணும். மீட்டாக்களுக்கு ஃபதுவா துக்கான் மின துன்யா மின் உமரி இலாஹிது சாதிசு சம்மானி 86வது வயசுல அவங்க உலகத்தை புரிஞ்சுட்டாங்க. வகலத் மனாலிஹா தி கலிமாத் அஷாரி சபீல ஹுரைத் பலஸ்தீன் ஒரு கவிதை அதிகமா எழுத கழிச்சாங்கன்னா பலஸ்தீன்ல புரியாக தான் அதிகமான கவிதைகள் இருந்து. அப்புறம் மல்லஃபாத் வஹதி மால் ஐயாம் சில அர்த்தங்களை பார்த்தா நமக்கு எது ஞாபகம் வச்சுக்கிறோம். வஹதி மால் ஐயாம்னா என்ன அர்த்தம் சொன்ன ஞாபகம் இருக்கா? பொய்னா வஹதி மால் ஐயாம் என்ன அர்த்தம்? அலோன் வித் மை டேஸ்ன்னு அர்த்தம். தனியா இருந்தாங்க. இந்த தனியா இருந்தாங்கன்னா இதோட சேர்த்து வைக்கலாம். அவங்க 3 பேர் வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் நிறைய முசீபத்து தனியா இருந்தாங்கல்ல, அதோட மேட்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் அமாம பாகல் முகலக்குன்னு ஒரு இதா இருக்கு இல்லையா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் க்ளோஸ்டு டோர்ஸ்ன்னு அர்த்தம். பலஸ்தீன் கேட்ட கூட சொல்லலாம். அப்புறம் அலா கும்மத்து துனியா வஹீதன் பூமிக்கு மேல நான் தனியா இருக்கேன் கேட்டது 2 தான். ஆத்தினா ஹுப்பன் ஹுப்பு அல்லைல் வல் ஃபுர்சான் வஜத்துஹா ஆஹி இப்ராஹிம்னு எழுதியிருக்கிறாங்க. மேபி இப்ராஹிமும் இப்ராஹிம் தூக்கான் 2 பேரும் தூக்கான் ஃபேமிலி நேம் தானே, இது பார்த்தாலும் இது வரும். நியூஸ் அங்க சொன்னேன். ரஹலத்துல் ஜபலியா ரஹலத்து ஷாபு மலைப்பயணம் கடினமான பயணம் விசுவலவ சீர்திராத்திய ரஹலத்து அடுத்து ரஹலத் ராஜு சாணி 2வது பாட்டு சீர்திராத்திய 93 85 எழுதுறது 93 எழுதுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ அவங்க இது 2 பாட்டா எழுதியிருக்காங்க. ஓகே, ஃபதுவா தூக்கானுக்கு அப்புறம் नासिक मलाइका वही नासिक सादिक मलाइका बिल्कुल सादिक जाफर अल मलाइका ஓ சாதிக் மலாய்க்கா நாசிக் சாதிக் மலாய்க்கான்னு அவங்க பேர். சாதிக் ஜாஃபர் மலாய்க்கா அவங்க அத்தா ஷாயிர் அல் இராக்கி போயிட்டு ஒரு ராய் ஷாரில் போடுறவங்க ராய் ஒலிது ஆஷிகா மஜல்லா அல் ஆக்கூலியா ஆஷிக் மஹல் ஆக்கூலியா பிறக்கிறாங்க பகதாத இஸ்ரத்தின் முஸ்தபத்தின் அரபியத்தின் ஒரு லிட்ரேச்சர் ஃபேமிலி. நம்ம லாஸ்ட்ல அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் எழுதுறோம் ஞாபகம் இருக்கா? 247 ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எழுதிருக்கீங்களா? இது நம்ம எழுதணும், கடைசியா எழுதணும். இதோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் எம்சூட்டி வந்து ஜெனரல் ஃபேமிலி ரிச் ஃபேமிலி இல்லை, ஆனா ஹஸ்பண்ட் ஷர்பின்னு வந்துச்சு. அஹமத் ஷவுக்கி ரிச் ஃபேமிலி, அவர் கேஸ்டல் தான் வளர்ந்தாரு. தமிழ் லிட்ரேச்சர் ஃபேமிலி, நான் இதை வச்சுதான் சொன்னேன். அதே மாதிரிதான் எங்க நாசிக் மலாகை உஸ்ரத்தின் முஸ்தாபத்தின் அதபியத்து அவங்க நாசிக் மலாகா லிட்ரேச்சர் ஃபேமிலி தான், அது வச்சுதான் வந்தேன். அனாமினா போர் ஃபேமிலி, ஜரீர் வந்து போர் ஃபேமிலி, அவர் டாக்கி ஷெப்பர்ட் மேய்ச்சாரு. ஜுர்ஜானி மிடில் கிளாஸ், அலி ஹசனிய லிட்ரேச்சர் ஃபேமிலி தான், உண்மையில லிட்ரேச்சர் ஃபேமிலி தான் அவங்க. முபாரக் புரி வந்து ஜட்ஜ் ஃபேமிலி, உஸ்ரத்தின் கலியத்தின்னு வந்துச்சுல்ல, தத்தவல்லல் கலா உஸ்ரத்தின் தத்தவல்லல் கலா இந்த வார்த்தையோட சேர்த்து எழுதி இருக்கிறேன் போல. ஜட்ஜ் ஃபேமிலி. இப்னு ஹசம் வந்து ஜவாரி பிரசர் கோட்டைக்கு பக்கத்துல வளர்ந்தாருன்னு போட்டிருக்கோம். இப்னு ஷுஹை உஸ்ரத்தின் மர்மூகா நல்ல ஃபேமிலி. அவங்க 2வது ஃபேமிலி எல்லாருமே பெரிய பெரிய பொறுப்புல இருந்தாங்க. இப்னு ஷுஹை இம்பார்ட்டன்ட் பொசிஷன் உமையா டைனாசிட்டி உந்துருஸ்ல, இதெல்லாம் ஹிண்ட்ல வரும். இப்னு ஹானி அவங்க அப்பா வந்து அதீபு ஷாயிர். பாரூதி வந்து ரிச் ஃபேமிலி, முஸ்லிம் குராசின் சுல்தான் ஒரு சுல்தான் ஃபேமிலியும் அரச குடும்பத்திலையும்
ரிச் ஃபேமிலி தான் பிறந்தாரு. இப்னு சைதுன் வந்து ஃபுகாஹக்களுடைய ஃபேமிலி. இது நம்ம கடைசி நேரத்துல எழுதணும். இது இல்லாம வேற நீங்க எதுவும் எழுதியிருக்கீங்களா? ஓகே. இல்ல வீட்ல வருஷத்துக்கு அத்தைக்கு வந்துச்சு நார்மல் ஃபேமிலி. இதுக்கப்புறம் இதுல இதுவும் சேர்த்து எழுதலாம். முன்ன நீங்க இதை எழுதிக்கோங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட் போட்டு டெக்ஸ்ட்ல எழுத வேண்டி வரும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் சரி. ஓகே. இதுல இப்ப எதையும் சேர்க்கணும்னா இதை சேர்த்துக்கலாம். நாசிக் மலாய்க்கா இவர் லிட்ரேச்சர் ஃபேமிலி. லிட்ரேச்சர் ஃபேமிலி வேற தைமூர் தானே? ஆமா, தைமூரும் இவங்களும். அவங்க அத்தா தானே வீட்டை ஃபாரமா மாத்தினாரு ரைட்டர்ஸ்க்கு. தைமூர் சொல்றேன். وكان أبوها صادق جعفر الملائكة شاعر نديبا عطاء أديبا ترك مؤلفة كثيرة أهمها موسوعة داية المعارف ناس 20 مجلدا. உங்க அப்பாவை சொல்றேன். ஆமா, அப்பா தரக்க மொலஃபத் பேசி நிறைய மொலஃபத்தை அவங்க அப்பா விட்டுட்டு போனாரு. அவங்க மொலஃபத்துல முக்கியமான தாயிரத்துல் மாரிஃப் நாஸ், மக்களை பற்றிய நாலேஜ். இதான் ஒண்ணு அறிமுகம். எத்தனை பாகு பாருங்க, நம்ம 20 பாகத்துல 20 வால்யூம் எழுதியிருக்காரு. كانت أمها سلمى الملائكة تنشر الشعر في صحف العراق المجلة العربية. ஓ, உங்க அம்மா சல்மா மலாய்க்கா. ஓகே. அவங்க என்ன எழுதுறாங்க? தன்சூர் ஷார எழுதுறாங்க. சோஃபின் இராக் மஜல்லா அரபி. இங்கேயே படிச்சோம் இல்லையா? ஈராக்கி ஜேர்னல்ல அவங்களுடைய, அப்புறம் அரபிக் மஜல்லால அவங்க கவிதை வெளியிட்டு இருந்தாங்க. உசத்தின் ஷாயிரத்தின் அதான் பயட் ஃபேமிலி. வாலிதானி ஷாயிரானி, அவங்க அப்பா 2 பேருமே ஷாயிர். ஹாலானி ஷாயிரானி, ஹால் 2 பேருமே ஷாயிர். வாலிதுல் ஜித்தத்தி வாலிது ஜித்தா ஷாயிர். கிட்டத்தட்ட இவங்க வந்து இவங்க மாதிரியே வருவாங்க. யாரு? அபு சலமா மாதிரியே வருவாங்க. ஜுஹைர் மாதிரியும் ஹம்சா மாதிரியும் இருப்பாங்க. ஒரே ஒரு இடத்துல வித்தியாசப்படுறது என்னன்னா, சமயம் ஞாபகம் இருக்கா? இவங்களுக்கும் அந்த அபு சலமாக்கு என்ன வித்தியாசம்? எல்லாருமே போயிட் ஃபேமிலி. இவங்களும் அப்பா பசங்க எல்லாமே போயிட்டு அங்கேயும் போயிட்டு ஒரே ஒரு வித்தியாசம் வரும். என்ன சொல்லுங்க? ஞாபகம் இருக்கா? ஜுஹைர். ஜுஹைர் இப்னு அபு சலமா சொல்றேன். வாலிது வாலிதானி ஷாயிரு, ஹாலானி ஷாயிர். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இவங்களுக்கு அவங்களுக்கு. என்னன்னு சொல்றேன்? இல்லம்மா, வேற ஃபேமிலியில தான். போயிட்டு இன்னொன்னா ஜத்தத் போயிட் கிடையாது. சுதைரோட ஜுஹைரோட ஜத்தா போயிட் கிடையாது. இன்னும் போயிட்டு. ரெண்டாவது, ஜுஹைரோட அத்தாவும் இன்னொரு ஆள் யாரு, அவங்க அம்மாவோட 2வது கணவர் தான் போயிட்ட ஒழிஞ்சு, மாமா ஹால் போயிட்டு. ஜுஹைரோட அம்மா போயிட் கிடையாது. வாலிதானி வராது, வாலிது மட்டும்தான் போயிட்டு. கரெக்டா? அதெல்லாம் சின்ன. ஆமா. அதனால பஷாமா இருக்கிறாரு, ஹவுசிபுரம் இருக்கிறாரு. அவங்களாம் 2வது கணவர். ஆனா அம்மா போயிட்டு கிடையாது. இங்க அவங்க அம்மா போயிட்டு வாலிதானி ஷாயிர். அங்க வாலிது மட்டும்தான் ஷாயிர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க ஒரு தடவை கிளாஸ் ஆச்சு கிறிஸ்டின்ல, அதனால சொல்றேன். பாரத் திராசு சானவியா செகண்டரி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த தாருல் மல்லிமீன் ஆலியா ஹை ஸ்கூல்ல சேர்ந்தாங்க. தஹரஜ் மின்ஹா 1944ல. செகண்ட் வேர்ல்டு வார் 1944லயே அப்பவே பாஸ் அவுட் ஆகுறாங்க. சும்மா கசத் அமெரிக்கா. ஸோ அங்க அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறாங்க. ஹசரத் அல் ஷாஹின் மாஜிசி இல்லையா, அவங்க இங்கிலீஷ்ல எம்ஏ முடிக்கிறாங்க. வாதாமுகா ஃபி அதபில் முகாரன். அதவே ஒரு அதபல் முகாரனையும் படிக்கிறாங்க. அமெரிக்காலயா? அமெரிக்கா போகணும்னு விரும்பினாங்க. வேண்டாங்கன்னு தான் வருது. ஹாதிஸ் முடிச்சாங்க, இங்கிலீஷ் தான் வருது. மாஸ்டர்ஸ் முடியும். ஓகே. வத்தலத் அலா அக்ஸபில் ஆதாபில் ஆலமியா. வத்தலத் அலா அக்ஸபில் ஆதாபில் ஆலமியா மின் அதபில் அல்மானி இத்தாலி ரூசி ஹிந்தி. வேர்ல்ட் லாங்குவேஜ் கத்துக்கிறாங்க. என்னென்ன? அல்மானி, இத்தாலி, ரூசி, ஹிந்தி. இத்தாலி ரொம்ப கம்மியா தான் வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அல்மானி கூட 2-3 பேருக்கு வந்துச்சு. இத்தாலி வேற யாருக்காவது வந்துச்சா? இதெல்லாம் எது? அவர் இத்தாலி தான். அவர் ஊருக்கு போய் இத்தாலியில அவங்க டிராமா பார்த்துட்டு வருவாரு. லாங்குவேஜ் தெரிஞ்சது, இத்தாலி லாங்குவேஜ் தெரிஞ்சது.
ஒருத்தரோ 2 பேரோ இவங்க இல்லாம இன்னொரு ஆள் வருவாங்க. அத இது ஓரமா எழுதி வைங்க. அல்மானியும் இட்டாலி தெரிஞ்சவங்க ரூசி கூட ரொம்ப கம்மி தான். அவங்களா எழுதலாம். அல்மானி இட்டாலிலாம் எழுதலாம். இது நோட் பண்ணி வைங்களேன். புக் ஓரத்துல அல்மானி இட்டாலி இப்ப எடுக்கணும்ன்றது மட்டும் எழுதுங்க. நம்ம ரிவிஷன் பண்ணும்போது பார்த்து எடுப்போம். வரும். நமக்கு ஞாபகம் இல்லாட்டி அது போயிடும். எழுதி வைங்க. அப்புறம் அத்துக்கானத்து லொகத்துல அரபியா இப்ப இங்க வருது பாருங்க. அத்துக்கானத்து லொகத்தில் அரபியா இங்க வந்து இது எல்லாமே நல்லா தெரிஞ்சாங்க. அரபி, பிரெஞ்சு, அல்மானி, லாட்டினி, இங்கிலீஷ் இது எல்லாமே நல்லா தெரிஞ்ச அக்கணத்துனா உறுதியா தெரிஞ்சது. இங்க அக்சப்ட்னா ஃபெட்டல் என்னதுன்னா தெரிஞ்ச முயற்சி பட்டாங்க அவங்க தெரிஞ்சுக்கணும். எதுல இத்தாலி, ரூசி, ஹிந்தி, அல்மானி இங்க வந்துருச்சு. நல்லா தெரிஞ்சது பிரெஞ்சு, அல்மானி, லாட்டின் லாட்டின் கூட எழுதலாம். லாட்டினும் அப்படி இங்கிலீஷும். இங்கிலீஷ் நிறைய பேர் வருவாங்க, தேவையில்ல. அரபி தேவையில்ல. பிரெஞ்சு கூட தேவையில்ல, நிறைய பேர் வருவாங்க. அல்மானி மெயினா, இத்தாலி, ரூசி இதெல்லாம் கம்மி தான் எழுதி வைக்கலாம். இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணா இதெல்லாம் நல்லா தெரிஞ்சாங்க வருது. وقد انتقلت بتدريس جامعة بغداد ترانسفر عن போனாங்க. அப்புறம் ஜாமியா பசரா, ஜாமியா குவைத், ஜாமியா மோசல் انتقلت إلى العيش في بيروت لمدة عام واحد. அப்புறம் انتقلت إلى العيش வாழ்க்கை பைரோத்துக்காண்டி அங்க லிவிங்காண்டு போயிட்டாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம். இங்க பாருங்க இது எல்லாமே தத்ரீஸ் படிக்கிறதுக்கு இல்ல, தத்ரீஸ் காண்டி சொல்லி கொடுக்குற டீச்சரா. பஸ்ரா யூனிவர்சிட்டி, பாக்தாத் யூனிவர்சிட்டி, பசரா, பாக்தாத் யூனிவர்சிட்டி, குவைத் யூனிவர்சிட்டி, மோசல் யூனிவர்சிட்டி. சமீரா மோசல் எங்க இருக்கு ஞாபகம் இருக்கா? இதோட கேபிட்டலா வரும்ல. இதோட உம்மானா? யாரு யார் வஃபாத்? யாருமா யாரு? அபுத்தமா மோசல்ல மௌத்து. இப்னு ஜெனி பிறந்திருப்பாரு இல்லையா? மோசல் இப்ப இருங்க நம்ம கன்ஃபார்ம் பண்ணி யூனிட் 10ல இல்ல வரல. யூனிட் 10ல இல்ல. இல்ல கேபிட்டல்ல வரல. சரி ஓகே விட்டுறலாம், தேவையில்ல. அபுத்தமா மௌத்து இப்னு ஜெனி பிறந்த மட்டும் ஞாபகம் இருக்கு. ஸோ மோசல் யூனிவர்சிட்டிலயே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு எங்க போயிட்டாங்கன்னா பெய்ரூத்துக்கு போயிட்டாங்க. மசலா ஈராக் معتمد العربي في معتمد الأدباء العربي المنتجع بالبغداد 1965ல எப்படி சொல்றது, معتمد الأدباء العربي அரபு லிட்ரேச்சர் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, பகதாத்ல நடந்துச்சு 1965ல. சும்மா சாஃபரத் இல்ல 1990ல அரபு இந்த ஹர்பல் ஹிலீஜ் கல்ஃப் வார் வேற தனியா நடந்துச்சா? ஹிலீஜ்னா ஏன் ஹர்பல் ஹிலீஜ் 1990 இல்லையா? ஹலீஜ் அப்படின்னா கல்ஃப். 1990ல ஏதோ ஒரு போர் நடந்திருக்கு. அப்போ அந்த போர் அப்போ ஃபர்ஸ்ட் ஹிலீஜ் வரப்போ காயிராக் 1990ல டிராவல் பண்றாங்க. வசமரத்துக்கு ஹை சோவியத் அங்கதான் இங்க காயிராலே 2007ல பார்ட் ஆயிட்டாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் கவிதை வந்து 10 வயசுல எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. முதல் கவிதை எப்போ 10 வயசுல. லா சபா மஜ்முஅத் ஷாரியா 7 கவிதை கலெக்ஷன்ஸ் இருக்கு. வாயத்தவர பாலு கசீரத்துஹால் காலரா அவங்க தான் 1947ல எழுதுன ஷாருகளோட முதல் கவிதை. அங்க ஹல்கான ஹுப்பன் சையாபோட சொன்னாங்க. ரெண்டுமே இப்படிதான் சொன்னாங்க, பொருள் அதான் ஃபர்ஸ்ட்ங்கிறாங்க. லைசர் நாசிக் ஷாயிரத்தில் முர்தியதன் ஃபஹஸ் பல்கானத்து நாக்கிதா முப்தியா. அவங்க ஒரு பிளசண்டா கவிதை எழுதுறவங்க மட்டும் கிடையாது, நாக்கிதுமே கூட அப்படிங்கிறாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ثلاث أيامها الأخيرة في عزيلة اختيارات 1990ல حتى وفاتها بلاد مصر. லைஃப்ல கடைசியில ஃபேஸ்லத் இஃப்தியாரா தனிமையை தான் சூஸ் பண்ணி வாழ்ந்தாங்க. எங்க மிஸ்ர்ல 1990ல இருந்து 2007ல பார்த்தாங்க காய்கறால. அவர் மஜ்முஅத் ஷாரியா மொத்தம் எத்தனை கவிதை கலெக்ஷன் மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொன்னாங்க? எத்தனை 7 இருக்கான்னு பார்ப்போமா?
ஆஷிகத்துல் லைலு, நஷரபாதானு 2, ஷலாயா 3, 4, 5, 6, 7 கூட தான் வருது. சாரி இப்படி பார்க்கணும். ஆஷிகத்துல் லைலு 1, 2, 3, 4, 5, 6, 7 கரெக்டா இருக்கு. ஆஷிகத்துல் லைலு இது பகதாதுல பப்ளிஷ் ஆச்சு. அவ்வளவு அம்மாலே எழுதி நஷ்டம். அவர் ஃபர்ஸ்ட் இது என்னது ஆஷிகத்துல இல்ல 1947 எழுதுனது. காலராவும் 1947. ஒருவேளை அதுக்கப்புறம் எழுதியிருப்பாங்களோ. அப்புறம் ஷலாயா ரிமாது இது பார்த்துக்கோங்க. வேற ஒன்றும் இல்லை. முல்லஃபாத்தும் பார்த்துக்கலாம். அடுத்து தர்வீஸோட இந்த சாப்டர் முடியுது. முடிஞ்சிருச்சுன்னா ஓ ஆமால 2 இதுதான் நான் தர்வீஸையே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். சரிக்கா இப்ப அப்ப முடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20 நிமிஷம் தான் இருக்கு. ஷாஹித் பலஸ்தீனி தரக்க அர்லல் மஹ்தல்ல ஆஷாஃபி மன்சி ஸோ தன் ஊர் பலஸ்தீனி போயிட்டு தன் ஊரை விட்டுட்டு நாடு கடத்துல தனியா தான் வாழ்ந்தாரு. உலகத்தை கரைத்து பர்பால பிறந்தாரு. பலஸ்தீன்ல துருக்கிய டெக்சாஸ் அமெரிக்கால டெக்சாஸ்ல தான் அப்பாத்தானார். டெக்சாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது அஹது அகமது ஷொராய் பலஸ்தீனோட முக்கியமான கவிஞர்கள் ஒரு ஆளு அல்லது ஏற்கப்பட்ட இஸ்லாம ஷாரல் சரோதி ஒருவத்தன் தன் ஊரை பத்தியும் தன்னுடைய இதை பத்தி அதிகமா கவிதையில கனெக்ட் பண்ணவர். வாஹிது மின் சாலூசி ஃபி ஷாரில் முகாமதி மா சமீஹ் அல் காசிம் தௌஃபீல் ஹக்கீம். ஸோ 3 பேர்ல ஒரு ஆள் சாலிசு சலாசும்பாங்க. சலாஸ் இல்ல வாயுமன் சாலுஸ் 3 பேர்ல ஒரு ஆள் எதையில ஷாரில் முகாமமா கவிதையில முகாவமா ஷார் அப்படின்னு பார்க்கணும். யார் யார் கூட சமீஹ் காசிம் அவர் தௌஃபிக் ஜியாத். அதோட 3வது ஆள் யாருன்னா மஹமூத் அலி. 3 பேர்ல ஒரு ஆள் எம் தசத ஷாரு பில் ஹுப்பல் வத்தன். இவர் தான் ஊரை பத்தி கவிதை அதிகமா எழுதியிருக்கிறாரு. அப்புறம் ஓகே ஒலிதப்பி உஸ்ரத்தின் தம்லுக்குல் அராலி அல்ல கரியத்தின் பருவா பருவா பத்தி எழுதியிருக்கிறார். பருவால் ஃபேமிலியில தம்லிக்கு அராலிக்கு கரியா அந்த ஊர்ல பருவாலோடைய பூமியில் உள்ள ஒரு ஃபேமிலியில பிறந்தாரு. பலஸ்தீன் ஐயாம ஓகே இங்கிலீஷோடைய இது நடந்துகிட்டு இருந்தப்போ எஹ்தல்லா ஜெய்சல் இஸ்ரேலி கரியதல் பருவா ஃபஹாதர் உஸ்ரத்து இல்ல லெபனான். அப்போ இஸ்ரேலி படைகள் வந்து அவங்க பருவாக்கு வந்தப்போ அவங்க எல்லாமே எங்க போயிட்டாங்க? லெபனானுக்கு போயிட்டாங்க. உக்கான அப்ப எத்தனை வயசுல? அவங்களோட 6 வயசுல போயிட்டாங்க 1948. ஓகே சும்மா ஆதையில பலதிக்கு வலாக்கின் அல் பருவா டம்மரத்தை பாஷ பீஹா கல்லா ஐஜி தடுமீர்னா ஆமா மிஸ்டேக்ஷன் கரெக்ட் தான். அதுக்கப்புறம் ஊருக்கு திரும்ப வந்தாரு. ஆனா பருவா எப்படி இருந்துச்சுன்னா தன் டம்மரத்தை லாஸ்ட் டம்மரத்தை என்ன எந்த ஆயிடுச்சு? ஃபுல்லா டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஓகே வாஷத் ஃபீஹா லாய்ஜி. லாய்ஜின்னா ரெஃப்யூஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெஃப்யூஜி மாதிரி தான் இருந்தாரு. பத கிதாபா ஷரப் சாதித்தின் முறையில் 7 வயசு எழுத ஆரம்பிச்சாரு. நோட் பண்ணிக்காங்க. ஹபீபத்தி தன்ஹல்லு மின் நௌமிஹா. அது அவளுடைய ஹபீபத்தி தௌமிஹல், அதாவது மை கேர்ள் ஃப்ரெண்ட் அவேக் ஃப்ரம் ஹர் ஸ்லீப். அதான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஜீவன். பாரத் திராசத்தி சானவியா அவங்களுடைய செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சபையில ஹர்பின் ஷோயி அல் இஸ்ராயில் அமில சஹாபத் ஹிஸ்புல் இத்திஹாத். ஹிஸ்புல் இத்திஹாத்ல அந்த போருக்குள்ள விஷயமா ஹிஸ்புல் ஷோயில சேர்ந்தார். ஹிஸ்புல் ஷோயோனா என்னன்னு யோசிக்கிறேன். இஸ்ராயலியோட ஹிஸ்புல் ஷோயோ இருக்கட்டும், அதுல படையில சேர்ந்தாரு. அமில சஹாபத் சஹாபத் ஹிஸ்புல் இத்திஹாத் இந்த பத்திரிகையில யூனியன் பத்திரிகையில வேலை செஞ்சாரு. ஒரு ஜதீதை வேலை செஞ்சாரு. அதற்கு அஸ்பக மாபாத முஸ்லிம்கள் அல்ல தஹரீரா. அப்புறம் அவருடைய எடிட்டர் கெஸ்ட் எடிட்டராகவும் அதுல மாறினார். மனதாரி திராசத்தில் ஒலியாஃபில் இஸ்ராயில். ஸோ இந்த இஸ்ரேல்ல வந்து அவருக்கு படிப்பு மறுக்கப்பட்டுச்சு. ஹையர் ஸ்டடீஸ் வந்து படிக்க அவங்க விடல. தரசல் இக்திசாதி சியாசி மாஸ்கோல தான் எக்கனாமி படிச்சாரு. இக்திசாத சியாசி எக்கனாமி அவர் பாலிடிக்ஸ் படிச்சாரு மாஸ்கோல. இவர் படிக்க மாஸ்கோன்றது எழுதிக்கோங்க சரியா. அவர் வேற ஊர்ல படிச்சாரு. இன்னொரு இக்திசாதி ஒரே ஒரு எக்கனாமிஸ்ட் இருந்தார். யார் அவரு? முனீஃப் தானே? முனீஃப்.
اوكي ماسكولي ஒரு எக்கனாமியும் பொலிட்டிக்கல் படிக்கிறார் بعد إتمام دراسي تجول حول المواسم العربية وعمل في الدرس அதுக்கப்புறம் படி முடிச்சதுக்கு அப்புறம் அரபு நாடுகளை கொஞ்சம் சுத்துறாரு. அப்புறம் நிறைய அரபி பத்திரிகையில வேலை செய்யறாரு. அப்ப 1971ல இல்தாக்கா பி ஃபஹீம் அஹ்ராம் இவரும் அஹ்ராம்ல சேர்றாருப்பா. அஹ்ராம் இவர் பேரை எழுதுறவங்க சரியா? بكاهرة بمعنى تحرير فلسطينية وعاش في بيروت كرئيس تحرير مجلة شؤون الفلسطينية மஜல்லா ஷூனுல் பலஸ்தீனிய பேசுறதுக்காக எல்லாம் ஹெட் எடிட்டரா இருக்கிறாரு பைரூட்ல. எப்போ 1973 1982 கிட்டத்தட்ட 10 வருஷம். சனா 1981ல ஒசிசர் தர்வேஷ் மஜல்லா கர்மல் ஆரம்பிக்கிறாரு. எப்போ 1981ல மஜல்லா கர்மல் சகாவதி பைரோத்துல இப்ப ஆரம்பிக்கிற வருஷங்கள் பாக்குறோம். மஜல்லாக்கள் எல்லாமே ஊரும் பார்த்துக்கணும். சரி பார்ப்போம். மஜல்லா கர்மல் ஆரம்பிக்கிறது பைரூட்ல 1981 சேர்த்து எழுதிக்கோங்க. قام بكتابة الوثيقة إعلان الاستقلال الفلسطيني. ஸோ பலஸ்தீனி ஃப்ரீடம்காக என்ன செய்யறாரு? அது எழுதுறாரு, ஏலான் செய்யறாரு. பாயிண்ட் தான் வர மாதிரி வரல. சரி பார்ப்போம். பலஸ்தீனோட ஃப்ரீடம்கான இண்டிபெண்டன்ஸ் தான் என்ன செய்யறாரு? எழுத கூப்பிடுறாரு. எப்போ 1988ல நவம்பர் 15ல சும்மா தம்ம யாழானுங்க ஜசாயர். ஸோ அந்த யாழான ஜசாயரோட ஃபினிஷ் பண்ற ஃபுல்ஃபில் பண்றாரு. அப்போ 1987ல சாதர் முதல் அஜல் தன்கீதியான் முதலாம தஹரீர் பலஸ்தீன் முதலாம தஹரீர் பலஸ்தீனுக்கு மேனேஜர் ஆகிறார். ولكن استقال منها احتجاجا على اتفاقية سنة 1933. அது வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. எஹ்திஜாஜன் தேவைக்காண்டி. என்ன தேவை? احتجاجا على اتفاقية. اوكي தெரியல. ரிசைன் பண்ணிட்டாரு. ஓஸ்லோ அப்படின்னு ஏதோ வருது. ஓஸ்லோ அக்கார்ட்ஸ்ல 1933ல அதோட தேவைக்காக அதை ரிசைன் பண்ணிட்டாருன்னு வருது. எதை? பலஸ்தீன் முதல்ல தஹரீர் பலஸ்தீன்ல மேனேஜரா இருந்தது. ரிசைன் பண்ணிட்டு அதப்புக்கு வரல, வேற வேலையை ரிசைன் பண்ணியிருக்காரு. كان شاعر عضوا مجلس الوطني الفلسطيني مدني பலஸ்தீன்ல அவர் மெம்பரா இருந்தாரு. ஹபீச மின சுஜூன் இஸ்ராயல் யுத்தத்து மரத் நிறைய தடவை நினைச்சிருக்காங்க, ஜெயில போட்டிருக்காங்க. அதுக்கான முகர்ரிபன் ரைஸ் சாபியத் அல் பலஸ்தீன் முன்னாடி ஆரம்ப ப்ரீவியஸ் பலஸ்தீன் ரைஸுக்கு ரொம்ப நெருக்கத்துல இருந்தார். யாரு? யாசர் அரஃபாத்துக்கு. முஸ்தகலம் முஸ்லிம் அவருக்கு அட்வைசரா இருந்தாரு. பகல மன்சூப ரைசர் ஆகுது குத்தாப் ஷஃபீன் அல் பலஸ்தீன். ஓகே பலஸ்தீனோட பலஸ்தீன் ஜேர்னல்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் அசோசியேஷன்ல மெம்பரா இருந்தார், ஹெட்டா இருந்தார், சாரி பொறுப்புல இருந்தார். 1993ல அப்புறம் வரல வளர்த்தனுக்கு வர்றாரு ராமுல்லாக்கு. ராமுல்லால அமுரபுரிஷா தான் இது பண்ணுவாங்க இல்லையா? அமுரபுரிஷா கிடையாது. யார் ராமுல்லா? திரும்ப ராமுல்லாக்கு வர. ஓகே இல்ல துஃபிய விலாயத்தில் முத்தஹிதா அமெரிக்கா ஹாஸ்டல் அஃபாத் ஆகிறார். பாத قيام العلميات جراحية في القلب. ஜராஹியா ஃபில் கல்ப் ஹார்ட் டிசீஸ் தான். ஜராஹியானா ஊண்டுன்னு அர்த்தம். இங்க ஊண்டுன்னு அர்த்தம் முடியாது. ஸோ கல்புல ஏதோ ஒரு இப்போ ஹார்ட் டிசீஸ்ல போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நசாருக்கு போன யாரு? இப்போ பார்த்தோமே ஹார்ட்ல போனது யாரு? ஹார்ட் டிசீஸ்ல ஷாபி ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஷாபி இப்பதான் பார்த்தோமோ? ஓகே எழுதிக்கோங்க. யுவாத்தபில் அனுபவோ இதுவாத் சயீது காயினன். இதுவாத் சயீதுங்கிறத அவர் சொல்லும் போது இன்னும் மின் ஆலமி ஷொராயில் ஆலமில் அரபி ஒரு ஷதீது ஷிபுஹா பிமா கான் மஸ்ஸிலுல் ஃபைல் அல் அஹ்மது ஃபைல் துராசில் ஜுனூபில் ஆசியா. இவர் வந்து ஆலம ஷொராய் ஆலமில் அரபி, அரபிய வேர்ல்டுலயே நல்ல ஒரு பெரிய கனியமான கவிஞர். ஷதீது ஷிபுஹா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. யாரு மாதிரினா ஃபைல் அஹ்மத் ஃபைல் அப்படிங்கிற அதாவது துராசி ஜுனூபில் ஆசியா. ஜுனூபல் ஆசியாவோட சவுத்துல
அகமது ஃபைல் மாதிரி இவரும் அப்படிங்கிறார். சொல்றது யாரு? இதுவாறு சாயிது. யாரோட தர்வேஸை கம்பேர் பண்ணா? ஃபைல் அகமது ஃபைலோட கம்பேர் பண்றாரு. ஓகே. அல்லஃபமா யசீத் மின் சலாசின தீவானன். 30 தீவான் பக்கம் எழுதியிருக்காரு. பைன ஷாரி வ நசர் எல்லாமே. அப்புறம் கவிதைகள் இங்க இருக்கு, பார்த்துக்கோங்க. அப்புறம் அஜூனிஸா, அஜூனிஸ் எத்தனாவதா இருக்காரு பாருங்க உங்க புக்ல. இதுல இல்லையே அஜூனிஸ் பிக்சர் கொடுக்கல. அது ஒரு பேஜா 2 பேஜா எத்தனை இருக்கு? போட்டோ எடுத்து டக்குனு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க, அதை பார்த்து முடிச்சிடலாம். சரி கவனிங்க. இப்போ பிடிஎஃப் இமேஜ் தான் இருக்கு. அஜூனிஸ் முடிச்சிடலாம். பேஜ் நம்பர் 199 200 மட்டும் முடிச்சா சிலபஸ் முடிஞ்சு. சிலபஸ் சரி பார்ப்போம். وعلي أحمد سعيد أدونيس يعرف أدونيس பேரு ينسب إلى أسطورة أدونيس الصينية. அடோனிஸ் சீனியாவோட நசபாகிறாரு. ஷாயிர் சூரி, இவரும் சிரியன் போயட்டு. ஒளிதப்பை கரியத்தை காஷ்மீர்ல பிறக்கிறாரு. தாபியா மலிக் ஜபலியா சூரியால 1930ல. ஹஃபில் அல் குரான் அல எதி அபிஹி கமா ஹஃபில் அதுதான் கபீரன் ஹசாயில் குதாமி. ஹசாயில் குதாமி அவங்க அஸ்தா கிட்ட மனப்பாடம் பண்ண மாதிரி குரானும் அதில் மனப்பாடம் பண்றாரு. ஹாஃபிஸ் குரான்லாம் எழுதிக்கோங்க. இப்போ ஒரு குரான் முடிச்சாரு, யார் பார்த்தோம்? நோட் பண்ணீங்களா? இப்போ குரான் முடிச்சாருன்னு பார்த்தோம் யாரு? பர்தூனி. பர்தூனியும் ஹாஃபிஸ், அடோனிஸும் ஹாஃபிஸ். நோட் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடுறாரு. எழுதிட்டீங்களா? எழுதிக்கோங்க, மிஸ் ஆனா மிஸ் ஆயிடும். இப்போ 1954ல ஹாஜர் இஜாஸ் ஃபல்சஃபா மின் ஜாமியா பலஸ்தீன். ஸோ ஃபல்சஃபால ஜாமியா பலஸ்தீன் அவார்டுக்கு வாங்கினாரு. அப்போ 1957ல அசஸ்மா யூசுப் கால் மஜல்லா ஷார் அக்தர் மஜல்லா மவாக்கிஃப். ஆமா, யாரு கூட சேர்ந்து? யூசுப் கால் கூட சேர்ந்து மஜல்லா மவாக்கிஃப் ஃபவுண்ட் பண்றாரு 1969ல. அப்படியே 1957 இங்க வருது. 1957ல அவர் கூட சேர்றாரா? சரி, அப்படி எடுத்துக்கலாமா? அசஸ்மா யூசுப் கால் மஜல்லா ஷார். ஓ, அசஸ்மா 57ல மஜல்லா ஷார 57ல ஃபவுண்ட் பண்றாங்க. அப்புறம் 69ல மவாக்கிஃப் ஃபவுண்ட் பண்றாங்க. அப்படி 2 பத்திரிகை. நாளை தரப்பு டாக்டரா في ادب الجامعه الحديث யூசுப் பைரூத்தில் ஜாமியா ஹதீஸ் யூசுப்ல டாக்டரேட் வாங்குறாரு. டாக்டர் அவரு. பிஹெச்டில நோட் பண்ணுங்க. 1973ல ஆஷா மௌலமா ஹயாத்தி லண்டன்ல பாரிஸ்ல யூனிவர்சிட்டி பாரிஸ் முன் 1963. ஸோ அதிகமானவர்கள் லண்டன்ல பாரிஸ்ல வாழ்றாங்க. 1986ல இருந்து. ஓகே. தர்ஜுமத் அமால் இல சலாசத்தி அஷரா லுகா. அவருடைய ஒர்க்ஸ் வந்து 13 லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. தலக்கா அது ஹவாரிஸ் ஆலமியா லல்கா. அதுல வந்து நிறைய அவார்ட்ஸும் அவருக்கு லக்கபுகளும் இவருக்கு வருது. அதோனிஸ்டா பரவாயில்லையே. இசதா அதோனிஸ் இன்கொல ஷாரல் அரபி ஆலமியத்து தஷ்ரீகி நொக்காத் லினாயின் ஜாயிசதி. இவர் எதுக்கு முயற்சி பண்ணாருன்னா, அரபி கவிதைகளை வேர்ல்டுக்கு எல்லா உலகம் முழுக்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு விரும்பினாரு. அவார்டுக்காக ஜாய்ஸ் நோபல் பிரைஸ் வாங்குறதுக்காக யாராவது முட்டு கவிதை ரொம்ப நாள் நோபல் பிரைஸ் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு வந்திருக்காரு. பட் நோபல் பிரைஸ் வாங்கின மாதிரி இன்னொரு ஆளை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யாரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நோபல் பிரைஸுக்கு? இப்ராஹிம் பூனி. யார் ரெக்கமெண்ட் பண்ணுவா அது ஞாபகம் வரல. அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் ரெக்கமெண்ட் பண்ணுவா? இல்ல ஒரு அசோசியேஷனா யாரோ தான் பண்ணுவாங்க. சரி பார்ப்போம். அது வைங்க, கிளாஸ் முடிச்சுட்டு அதை பார்த்து பண்ணுவோம். أما لسه أدونيس هيدخل موجها جديدا للشعر العربي منهجا جديدا للشعر العربي يعتمد على التدريب واللغة. ஷார்ல ஒரு புது ஸ்டைல நுழையணும்னு விரும்பினாரு. யாத்திங்களா தஜ்ரீபி வல்லபத்தி முந்த தீவானில் அகானி மிஹயார் தினிஷ்கி. அகரமியான திவாஸ்ல இருந்து லாங்குவேஜ் ரீதியாக தஜ்ரீப் தான் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா செய்யணும்னு நினைச்சார் கவிதையில. தகர்ரர் தாவத்து கல் உஸ்தாத் ஜாயிர் இல்ல ஜாமியாத்து ஒரு மனாக்கிஸ். நிறைய ஜாமியாத்து மர்கஸுக்கு கெஸ்ட் லெக்சரா போயிட்டு வந்தார். உஸ்தாத். ஆமா. பாசி ஃபரன்சா
இப்ப அரசா ஒரு ஸ்வைசரா விளையாட்டு எங்கெங்க பிரெஞ்சுக்கு, சுவிட்சர்லாந்துக்கு, அமெரிக்காவுக்கு, அப்புறம் அல்மானியாக்கு. அல்மானியான்றது எந்த ஊருன்னு தெரியுமா? ஜெர்மனி நினைக்கிறேன். சரி, கரெக்ட் தானா? அல்மானியா ஜெர்மன் தான். ஓகே. ஜெர்மனுக்கும் போனாரு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் போறாரு, சுவிட்சர்லாந்து, பிரெஞ்சு எல்லாத்துக்கும் போயிருக்காரு. فتح ديوان حياة المعراج الدمشقي باب على مساعدة لشاعر الحداثي قد أثرت بشكل كبير على أوضاع الشعر العربي. கவிதைக்கு ஒரு நல்ல வரிய வந்து எது ஓபன் பண்ணுச்சுன்னா ஒரு டோர் ஓபன் பண்ணுச்சு. யாருடைய கவிதை? அக்கியார் நிஹார் தினிஷ்க்கு அவர் கவிதை ஓபன் பண்ணுச்சு. இது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர்ல ஃபேமஸ் ஆச்சு, பரவுச்சு. அவுதா ஷார் அல் ஹதீஸ் அஸ்தரத் மஜாலா ஷார். மஜாலா ஷார் 1988ல கண்டுபிடிச்சாரு, இது பண்ணாரு. இங்க மஜல்லா ஷேர் வந்து அசஸ் பண்ண 1957 வந்திருக்கு. அப்படியே 88 வருது. இது கான்ஃபிளிக்ட், இதான் பிரச்சனை. இல்ல இது வேறயா தெரியல. அல்லாஹ் ஃபாதுனிஸ் கிதாப் ஷேக் இமாம் முகமது இப்னு அப்துல் வஹாப் இஷ்திராக் மா ஜௌஜத்துஹு. இது யாருடைய புக்க? இமாம் முகமது இப்னு அப்துல் வஹாபோடைய புக்க தான் ஒய்ஃப் கூட சேர்ந்து கம்பைல் பண்றாரு. சேர்ந்து பண்றது ஒய்ஃப் கூட. யாருடைய புக்கு? கிதாப ஷேக் இமாம் முகமது இப்னு அப்துல் வஹாப் அவருடைய புக்க. அப்ப கம்பைன் புக்ஸ்ல இதையும் சேர்த்து எழுதிக்கங்க. ஆனா புக்கு பேர் வரல. கிதாபு ஷேக் இமாம் இமாம் முகமது அப்துல் வஹாப் மட்டும் எழுதிக்கோங்க. வித் ஹிஸ் ஒய்ஃப் அப்படி மட்டும் போட்டுக்கோங்க. அப்ப ஜாயிசா குமார் ரானாஷான் என்னது? குமார் குமார் நஷான் தான் வருது. அது ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. லாதாப் காந்தி எப்போ? விழாக்கு கேரளா. ஓ, கேரளாலயும் அவார்டு வாங்கியிருக்காரு. பரவாயில்லையா? அது ஹிந்து. அவர் இந்தியாவுக்கு வந்திருக்காரா இவரும்? அதுவும் இந்தியாவுக்கு சம்மந்தப்படுறாரா? இல்ல இல்ல. இப்ப கேரளால மீன் விலாயத்து கேரளா இருக்குது. இந்தியால இருந்து கேரளால அவார்டு வாங்கியிருக்காருன்னா வந்துதானே வாங்கியிருக்கோம். ஓ, இப்ப ரீசெண்டா 2015ல. சரி, இந்தியாவோட விசிட்டர்ஸ்ல சேர்த்துக்கங்க. 3 பேர் வர்றாங்களா? மசூதி ஒண்ணு, அமரபுரிஷா, சுயூதி, 4வது இவரு. கரெக்டா? அவார்டு மின்னல் கேரளான்னு போட்டுக்கோங்க. இந்த அவார்டு பேரையே சேர்த்து எழுதிக்கோங்க. விமர்சனம் கேரளா அவார்டு வாங்குறது 2015ல. மத்த 3 பேருக்கு வருஷம் வரல. இவருக்கு வருஷம் இருக்கு. அபுல் மரிஷா இந்தியால எம்பசில இருந்தவருக்கு வருஷம் இருக்கு. ரெண்டு வாட்டி இருந்தாரு. 5 வருஷம் ஒண்ணு, 3 வருஷம் ஒண்ணு. 54ல இருந்து 59, அப்புறம் 63ல இருந்து எது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, பார்க்கலாம். வசஃபா அதுனிஸ் இஜ்தினாபுல் வஹாபியின் லிசஹரி வ தமாயிம் வ தன்ஜீம். வஹாபீன்களை தவிர்ந்து இருக்கிறதையும் லிசஹருக்கு வ தமாயிம் தவிர்த்து இருக்கிறதையும் அவர் என்ன செய்யறாரு? எழுதுறாரு. அண்ணன் சமூகம் அக்கலானி ஜாலிக்கும் ஆதிகள் ஆமால் நாக்கில் அக்கலல் முஷரா. ஏன்னா இவங்களுடைய செயல்கள் வந்து மனிதனுடைய அறிவுக்கு மாற்றமா இருக்கு அப்படிங்கிறதுனால அவருடைய கருத்து இதை சொல்ல அத்தியில தாலியத்தை ரயிலில் அல்லாவின் அல்லாவின் பக்கம் போய் இருக்கிறோம். ஹசரா ஜாயிஸ் தௌலத் லெபனானியா லெபனானி ஸ்டேட் அவார்டு வாங்கி இருக்கிறாரு 1974ல. அப்புறம் ஜாயிசா ஓத்தியத்தில் மரத்தின் வகைதா ஒரு டைம் மட்டும் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இதா ஜாத்தில் ஹருக்குல் அகலியா கிசனா காலியா அவுகஃபா. இந்த அவார்டு தௌலத்தில் லெபனானியா ஒரு தடவை மட்டும் தான் கொடுத்தாங்களாமா. அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார்னு வந்து ஃபர்ஸ்டா செகண்டான்னு இல்லை. ஜாத் அல் ஹர்பு எப்படி 1974ல வாங்குறாரு. சரி, செகண்ட் ஃபர்ஸ்ட் வேலை 1914, செகண்ட் 1944. அதுக்கப்புறம் தான் வர்றாரு. அப்ப ஹர்பி அகலியா, சாரி வேர்ல்டு வார் கிடையாது. ஹர்பி ஆலமியா இல்ல, ஹர்பி அகலியா. உள்நாட்டு போர் தான் நடந்துச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் உள்நாட்டு போர் வந்ததுனால ரொம்ப யோசிக்க கூடாது. உள்நாட்டு போர் வந்ததுனால அந்த அவார்டை ஒரு வாட்டி கொடுத்து அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொடுக்கல. அப்புறம் அதோனி சர்வத்தில் ஹதாசா தி நஸ்லி சானி செகண்ட் ஹாஃப்ல சர்வத் ஹதாசாவை லீட் பண்ணார். காசினம் ஜில்சாலி அலா ஷாஹித் அரபி. ஸோ அதனால அவர் கவிதைக்கு என்ன செய்யறது? காசிர் ஜில்சானா ஒரு அசராட்டு இருந்துச்சு. ஸோ லீட் பண்ணார் 20ஆம் நூற்றாண்டுல செகண்ட் ஹாஃப்ல சர்வதுல் ஹதாசா. ஹைலைட் பண்ணணும், பட் இணையத்துல முடியல. ஓகே, புக்ஸ் லட்சங்கள் பார்த்துக்கோங்க.
அவரோட மிச்ச புக்ஸ் இங்க இருக்கு. நீங்க 2வது பக்கம் அனுப்பிச்சீங்க இல்லையா? ஓகே, இதுல சேர்க்கணும். நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான். இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. யூனிட் 10 இருக்கு. பட் யூனிட் 10 வந்து ரிவிஷன்ல பார்க்கும்போது சேர்த்து பார்த்துக்குவோம். அது யூனிட் 10 இதுதான். எங்க அதை காணோம். அதுல ஃபுல்லா நோட்ஸ் தான் பின்னாடி இருக்கும். அதை படிக்கணும். நம்ம அது பின்னாடி பார்ப்போம். நம்ம இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல ரிவிஷன் ஆரம்பிச்சிடலாம். இப்போ டெஸ்ட் எழுதணுமே. இப்போ முபினா, நீங்க என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒன்று அனுப்புறேன். சரியா? இப்போ வாட்ஸ்அப்ல ஒருவேளை பிரேக்ஃபாஸ்ட் இல்லாம நீங்க என்ன பண்ணுங்க, ரிவிஷனுக்கு முன்னாடி டெஸ்ட் எழுதுறதா பெட்டர். பட் உங்களுக்கு எந்த அளவுக்கு டைம் இருக்குன்னு தெரியல. பட் ரிவிஷன் நீங்க டெஸ்ட் எழுதுனீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்கீங்கன்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்கேஸ் ட்ரை பண்ணுங்க. அடுத்த கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட முழுசா நெட் எக்ஸாம் மாதிரியே உட்கார்ந்து எழுதணும். நார்மலா அந்த புக் பேக் கொஸ்டின்ஸே நிறைய எழுத வேண்டி இருக்கு. 2-3 யூனிட் நீங்க யாருமே எழுதி அனுப்பல. பட் பரவாயில்ல, விடுங்க. பண்ணியிருக்கணும். பண்ணீங்கன்னா அது ஈஸியா பண்ணியிருப்பீங்க. முழுக்க முழுக்க ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுறது மாதிரி எழுதி அனுப்புங்க. நான் சென்ட் பண்றேன். சரியா? ஓகே, நீங்க அடுத்த கிளாஸ்க்கு வாங்க, பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்.